பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கைகள் இன்னும் அதிகமாய் தேவனால் கட்டப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களை தப்பும்படியாக அவர் செய்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 22:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆம் தேவ பிள்ளையே, தப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி எப்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட அவர்கள் தப்பும்படி கர்த்தர் உதவி செய்தார். வேதத்தில் நீங்கள் வாசிங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியின் சூளையிலே தள்ளப்படுகிற நிலைமை. சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் அவர் என்னை தப்புவியாமல் போனாலும் சரி, உம்முடைய பொற்சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம் என்றார்கள். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் அது காணப்படுகிறது? அவர்கள் கர்த்தரை நோக்கினார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் தப்பினார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்க வாழ்க்கையில அந்த விசுவாச நம்பிக்கை இருக்குதுங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தப்பும்படியான கிருபைகளை தருகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. தப்பும்படியான ஒரு கிருபை, தப்பும்படியான ஒரு விடுதலையை தேவன் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அக்கினியில் போடப்பட்ட அவருடைய வாழ்க்கை, அங்கே தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட உலாவினார், அவர்களை பாதுகாத்தார். கடைசியாக ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, ஷாத்ராக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆம், நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தப்பும்படி செய்வார். மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தப்புவிக்கும்படியான போக்கை உண்டாக்கி தருவீராக. கிருபையாய் நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறீங்களா? கர்த்தரை உண்மையா நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறீங்களா? அவர் உங்களை தப்பும்படியான கிருபையை ஏற்படுத்தி தருவார். தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you.